வணக்கம் அன்பான பக்தர்களே, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நமக்கென்ன தாமதம்? முதலில் இன்றைய பயணம் எங்கு நடக்கிறது என்பதை பார்ப்போம். இன்று நாம் ஹிந்துபுரம் எல்லையை ஒட்டியுள்ள சந்தே பிந்துனூர் என்ற கிராமத்துக்கே வந்திருக்கிறோம். இங்கு நாம் ஸ்ரீ சத்தியதர்ம ஆஞ்சநேயர் அவர்களை தரிசிக்க முடிகிறது. மேலும் இங்கு வியாசராயர் மடம் மற்றும் உத்தராதி மடத்தின் துணை மடத்தையும் காணலாம். இந்த ஆலயத்திற்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாறு உள்ளது. இது மகாபாரத வரலாற்றோடு தொடர்புடையது. முடிந்தால் உள்ளே செல்லலாம். நம்மால் இந்த புனித கோவிலின் சிறப்புகளை இன்னும் நன்றாக அறிந்து கொள்ளலாம். முதலில் நமக்கு காண கிடைப்பது மிக பழமையான அஸ்வத்த மரம். அதன் சுற்றிலும் நாக தேவதைகளின் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. இன்னும் கொஞ்சம் செல்லும்போது துவஜஸ்தம்பம் மற்றும் கோபுரங்கள் காணலாம். கோயிலின் உள்ளாங்கு நம்மால் பழமையான சுவர்கள், சமயத்தில் பயன்படுத்தப்பட்ட பழைய சமையலறை போன்றவை காணப்படுகின்றன. அதன் பின் நாம் கோவிலுக்குள் சென்றதும் நம்முன் தோன்றும் ஸ்ரீ சத்தியதர்ம ஆஞ்சநேயர் அவர்களின் சுமார் 15 அடி உயரமுள்ள சிற்பம். கோவிலின் வெளியில் இருந்து முழு தரிசனம் கிடைக்காது. எனவே முதற் வாசல் வரை செல்லும்போது மட்டுமே முழு தரிசனம் கிடைக்கும். இந்த ஆஞ்சநேயர் சிலையை பழங்காலத்தில் ஜனமே ஜெய மகாராஜா அவர்கள் நிறுவியதாகவும்,
பின்னர் உத்தராதி மடம் அவர்கள் அதை புனரமைத்ததாகவும் வரலாறு சொல்கிறது. இன்றும் கோயில் நிர்வாகம் உத்தராதி மடத்தின் கீழ் நடத்தப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய தினங்களில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெறுகின்றன. வருடம் ஒருமுறை இங்கு சிறப்பு ஜாத்ரா திருவிழா நடைபெறுகிறது. இது 5 நாட்கள் நீடிக்கும். இந்த நாட்களில் நித்திய அன்னதானம், நித்திய பூஜைகள் நடைபெறும். இந்த திருவிழாவில் கர்நாடகம், ஆந்திரா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலிருந்து அதிகமான பக்தர்கள் வருகிறார்கள். இங்கு இன்னொரு முக்கிய அம்சம் என்னவென்றால், உத்தராதி மடம் அவர்கள் இந்திய யாத்திரைக்காக செல்லும் போது இங்கு துணை மடத்தை நிறுவி இந்த ஆஞ்சநேயர் கோவிலை புனரமைத்து பூஜைகள் நடத்தியுள்ளனர். இங்கு உத்தராதி மடத்தின் 8வது குருமகான் ஸ்ரீ சத்திய பாராயண தீர்த்தர் அவர்களின் பிருந்தாவனம் உள்ளது. தினசரி ராகவேந்திரர் சுவாமிக்கு நித்திய ஆராதனை நடக்கிறது. மேலும் மந்திராலயத்தில் நடக்கும் ஆராதனைகள் இங்கும் நடத்தப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் இங்கு 2000 மைனஸ்க்கும் மேற்பட்ட பிராமணர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் மற்றும் சேவைகளை நடத்துகிறார்கள்.
மகத்தான புனித ஸ்தலம் ஒரு முறையாவது வந்து தரிசித்து ஸ்ரீ ஆஞ்சநேயரின் அருளைப் பெற வேண்டும் என நான் மனமாற விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்க, பகிருங்க, மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் மற்றொரு புண்ணிய ஸ்தலத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். நன்றி. ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமஹ.